வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். காதலிக்க மறுத்த பெண்ணை ஒருதலை காதலன் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய விவகாரம். 85% தீக்காயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. கடந்த முறை போல் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் 14 இடங்களிலும் போட்டியிடும் என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பேட்டி. புதுச்சேரி சுல்தான்பேட்டை துணை சுகாதார நிலையத்தில் கம்ப்யூட்டர் மற்றும் உதிரி பாகங்களை திருடிய நபரை வில்லியனூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பல ஆண்டுகளாக மக்கள் செயல்பாட்டில் இயங்காத குபேர் திருமண மண்டபத்தை அனிபால் கென்னடி அவர்கள் பிரம்மாண்டமாக திறந்து வைத்தார். புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள மீன் மார்க்கெட்டில் இன்று காலை மகளிர் மீன் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். காதலிக்க மறுத்த பெண்ணை ஒருதலை காதலன் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய விவகாரம். 85% தீக்காயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. புதுச்சேரி நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஷர்மிளா. இவர் தனியார் ஜவுளி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரை புதுச்சேரி வானரப்பேட்டை இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த ஜோசப் ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். ஜோசப்பிற்கும் ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் அவர் தனது மனைவியிடம் இருந்து விவாகரத்து பெற்று தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் ஜோசப் ஷர்மிளாவை ஒருதலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் கடந்த 1 மாதமாக ஷர்மிளாவை தினம்தோறும் அவர் செல்லும் இடங்களில் பின்தொடர்ந்து சென்று காதலிக்குமாறும் தன்னிடம் பேசுமாறும் ஜோசப் அவரை வற்புறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஷர்மிளா பெரியகடை காவல் நிலையம் மற்றும் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் ஷர்மிளா நேற்றிரவு 9 மணியளவில் வழக்கம் போல் அண்ணா சாலையில் இயங்கி வரும் தனியார் ஜவுளி நிறுவனத்தில் தனது பணியை முடித்துவிட்டு இரவு அண்ணா சிலை அருகே உள்ள உழவர் சந்தை வழியாக வீடு திரும்பிய பொழுது அங்கு ஜோசப் பெட்ரோலுடன் காத்திருந்துள்ளார். இதனிடையே அங்கு வந்த ஷர்மிளாவிடம் மீண்டும் தன்னை காதலிக்குமாறும் தன்னிடம் பேசுமாறும் வற்புறுத்தியுள்ளார். இதில் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த ஜோசப் தன் கையில் கொண்டு வந்த பெட்ரோலை அந்த பெண்ணின் மீது ஊற்றி தீயிட்டு கொளுத்தியுள்ளார். இதில் தீ மளமளவென பரவி உடல் முழுவதும் எரிந்த நிலையில் ஷர்மிளா 100 அடி தூரத்திற்கு ஓடி சென்று கீழே விழுந்துள்ளார். இந்நிலையில் உடல் முழுவதும் எரிந்து 85% தீக்காயங்களுடன் உயிருக்கு போராடிய ஷர்மிளாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு புதுச்சேரிக்கு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. 15 மணி நேரம் கடந்த பிறகு சிகிச்சை பலனின்றி பெண் உயிரிழந்துள்ளார். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. கடந்த முறை போல் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் 14 இடங்களிலும் போட்டியிடும் என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பேட்டி. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி குறித்து மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மண்டாவியா தலைமையில் தனியார் ஓட்டலில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரேனா, அமைச்சர் லட்சுமி நாராயணன் இருந்தனர். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரேனா, எங்களது தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மண்டாவியா தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடத்தினோம். கடந்த தேர்தலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் இந்த முறையும் நிற்கும். இதில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 இடங்களும், பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு 14 இடங்களும் நிற்கும். எந்த தொகுதிகளில் யார் நிற்பது என பின்னர் பேசி முடிவெடுக்கப்படும் என்றார். மேலும் தமிழகத்தில் என்ன கூட்டணி உள்ளதோ அதே கூட்டணி புதுச்சேரியிலும் தொடரும் என்றார். அதிமுக கடந்த முறை 5 தொகுதிகளில் போட்டியிட்டது. இந்த முறையும் அவர்களுடன் பேசி எத்தனை தொகுதி என்று ஒதுக்கப்படும் என கூறினார். புதுச்சேரி சுல்தான்பேட்டை துணை சுகாதார நிலையத்தில் கம்ப்யூட்டர் மற்றும் உதிரி பாகங்களை திருடிய நபரை வில்லியனூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியான சுல்தான்பேட்டை ரயில்வே நிலையம் அருகே
புதுச்சேரி துணை சுகாதார நிலையம் உள்ளது. வழக்கம் போல் இன்று பணியை மேற்கொள்வதற்காக துணை சுகாதார நிலையம் வந்த செவிலியர்கள் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இது தொடர்பாக புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுகாதார நிலையம் மற்றும் அருகில் உள்ள இடங்களில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் மருத்துவமனையில் இருந்த 50,000 மதிப்புள்ள கம்ப்யூட்டர், அதன் உதிரி பாகங்கள் மற்றும் மின்சார பொருட்களை திருடிய ஒரு பழைய இரும்பு கடை விற்பனைக்கு வந்ததும் தெரியவந்தது. மேலும் விற்பனை செய்ய வந்த நபரை பிடித்து விசாரணை செய்தபோது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் என்பதும் வேலை இல்லாததால் மருத்துவமனையை நோட்டமிட்டு கதவை உடைத்து கம்ப்யூட்டர் மற்றும் உதிரி பாகங்கள் திருடி உள்ளார் என்பது தெரியவந்தது. பல ஆண்டுகளாக மக்கள் செயல்பாட்டில் இயங்காத குபேர் திருமண மண்டபத்தை அனிபால் கென்னடி அவர்கள் பிரம்மாண்டமாக திறந்து வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குள் உள்ள சுப்பையா சாலையில் அமைந்துள்ள குபேர் திருமண மண்டபம் ரூபாய் 69,75,078 செலவில் புதுப்பித்து மேம்படுத்தப்பட்டு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் இன்று ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கப்பட்டது. இந்த பணிகள் சுப்பராயப்பிள்ளை அறக்கட்டளை நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்டன. இத்திட்டத்திற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி முன்னதாக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. பல ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரி நகராட்சியால் கட்டப்பட்ட இந்த திருமண மண்டபம் உப்பளம், வானரப்பேட்டை, நேதாஜி நகர், வம்பாக்கீரப்பாளையம், சின்னக்கடை, கோலாஸ் நகர், வீரர் வெள்ளி, பெரியப்பள்ளி, கீரப்பாளையம், திப்புராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் குறைந்த செலவில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை நடத்தும் வகையில் பயன்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவில் காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன், நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், கழக நிர்வாகிகள், கழகத்தினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள மீன் மார்க்கெட்டில் இன்று காலை மகளிர் மீன் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள வள்ளி மீன்கடை உரிமையாளர் துறைமுகத்திற்கு மீன்பிடி படகுகள் வந்து சேர்ந்தவுடன் மீன்களை அதிக அளவில் நேரடியாக வாங்கி குவித்து வைத்துக் கொள்வதாகவும் இதனால் மற்ற மகளிர் வியாபாரிகளுக்கு மீன் பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் அந்த மீன்களை ஐஸ் பெட்டிகளில் வைத்து பின்னர் மிகவும் குறைந்த விலையில் விற்பனை செய்வதால் உள்ளூர் மீனவர் பெண்களின் வருமானமும் வியாபாரமும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். இதனால் பெரும் இழப்பை சந்தித்து வந்த அவர்கள் இன்று காலை ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவலை அறிந்தவுடன் ராஜ்பவன் தொகுதி வேட்பாளர் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மகளிர் மீனவர் வியாபாரிகளின் கோரிக்கைகளையும் பிரச்சனைகளையும் கேட்டறிந்தார். பின்னர் அங்கு வந்த எஸ்எஸ்பி அவர்களிடம் இந்த பிரச்சனை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அதற்கு எஸ்எஸ்பி அவர்கள் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து மகளிர் மீனவர் வியாபாரிகள் அமைதியாக அங்கிருந்து கலைந்தனர். மேலும் 2 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் மகளிர் மீனவர் வியாபாரிகளுக்கு ஆதரவாக பெரிய அளவிலான போராட்டம் நடத்தப்படும் என்று திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள் தெரிவித்தார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தற்போது இருந்து துணை ராணுவத்துடன் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இன்னும் ஓரிரு நாளில் தேர்தலுக்கான தேதியை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிக்க உள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பணிக்கு துணை ராணுவ வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரிக்கு வந்துள்ள துணை ராணுவ வீரர்களுடன் புதுச்சேரி போலீசார் தற்போது இருந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதிய பேருந்து நிலையம், ராஜீவ்காந்தி சதுக்கம், மாநில எல்லைகளில் அண்டை மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களிலும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குளத்துமேடு வார்டு பகுதியான லூயி பிரகாசம் வீதி சேதமடைந்த சிதிலமடைந்த பழைய சிமெண்ட் சாலையினை மாற்றி புதுச்சேரி நகராட்சி மூலம் 2025-2026 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் ரூபாய் 25,25,000 செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும்
இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று மேற்கண்ட பாரதி வீதி, லூயி பிரகாசம் வீதி இணைப்பு பகுதியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் திருக்கரங்களால் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் திரு சிவபாலன், உதவி பொறியாளர் திரு பழனிராஜா, இளநிலை பொறியாளர் திரு குப்புசாமி, நகராட்சி ஆய்வாளர் திரு பரமானந்தம் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் திரு ஜெயராம், மேலும் இவ்விழாவில் மேற்கண்ட பகுதியைச் சேர்ந்த பெரியவர்களும் ஊர் முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நேயம் மக்கள் கழக பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர்களும் இளைஞர்களும் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட சட்டமன்ற தேர்தல் தேதி இன்னும் சில நாட்களில் அறிவிக்க வாய்ப்புள்ள நிலையில் தமிழ்நாட்டில் தொகுதி பங்கீடு தொடர்பான வேலைகள் அரசியல் கட்சிகளிடையே வேகமடைந்துள்ளது. இந்தியா கூட்டணியில் இணைந்துள்ள தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தமிழகத்தில் நடந்து வருகின்றது. இந்த நிலையில் புதுச்சேரியில் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் புதுச்சேரி மாநில VP வேலு தலைமையில் புதுச்சேரி வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வந்தனர். மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோரை சந்தித்தனர். கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் சால்வை அணிவித்தனர். இந்த சந்திப்பு சிறிது நேரம் நடைபெற்றது. சந்திப்பிற்கு பின் புதுச்சேரி தேமுதிக மாநில செயலாளர் VPP வேலு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், இந்தியா கூட்டணியில் தங்கள் கட்சி இணைந்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கின்றது. புதுச்சேரியில் கூட்டணி கட்சி தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளோம். புதுச்சேரியிலும் இக்கூட்டணி வலுவான கூட்டணி என்ற அவர், தமிழகம் புதுச்சேரியில் இக்கூட்டணி அமோக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இதற்காக தங்கள் கட்சி சார்பில் கூட்டணி கட்சியின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என்றார். பேட்டியின் பொழுது புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலர் சூசைராஜ் உடனிருந்தார். மீண்டும் தலைப்பு செய்திகள். காதலிக்க மறுத்த பெண்ணை ஒருதலை காதலன் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய விவகாரம். 85% தீக்காயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. கடந்த முறை போல் NR காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் 14 இடங்களிலும் போட்டியிடும் என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பேட்டி. புதுச்சேரி சுல்தான்பேட்டை துணை சுகாதார நிலையத்தில் கம்ப்யூட்டர் மற்றும் உதிரி பாகங்களை திருடிய நபரை வில்லியனூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பல ஆண்டுகளாக மக்கள் செயல்பாட்டில் இயங்காத குபேர் திருமண மண்டபத்தை அனிபால் கென்னடி அவர்கள் பிரம்மாண்டமாக திறந்து வைத்தார். புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள மீன் மார்க்கெட்டில் இன்று காலை மகளிர் மீன் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.